2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கன்னிராசி குரு தசை. கன்னிராசிக்கு குரு தசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 2025-26 கிரக பயிற்சிகள் 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி. இந்த 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதாந்திர கோள்கள், இந்த கிரக நகர்வுகள் குரு தசை நடக்குது. இப்போ கன்னிராசியில் எந்த வயது காலகட்டத்தில் நடக்கும்? இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் 24 வயசுக்கு மேலே 56 வயசுக்குள்ளே வரும். அதாவது இந்த குரு தசை அப்படிங்கிறது 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத குரு பகவான் நன்மை செய்ய மாட்டார். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு யோகராக வந்தால் உங்களுக்கு 10 வருடங்கள் கன்ஃபார்மாக நல்லது செய்யும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும். லக்னத்துக்கும் அவயோகராக வந்துட்டாக்கா அந்த 16 வருடங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும். முன்ன பின்ன தான் இருக்கும், பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது. ஏன்னா குருதசை அப்படிங்கிறதுக்கு ஒரு நேர்மை வேணும் இல்லையா? அதனால் குருதசை அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. என்ன ஒன்று, வருமானம் வரும், செலவாயிட்டே இருக்கும், அது மாதிரி போயினே இருக்கும். எந்த ஒரு சேமிப்பும் இருக்காது, பெருசாக வளர்ச்சிகள் இல்லை குருதசையில் அப்படின்னு சொல்லுவீங்களே தவிர ரொம்ப கெட்டுட்டேன், அதாவது ரொம்ப கெடுபலன் மோசமான டைம் எனக்கு அப்படின்லாம் சொல்லாது. அது மாதிரிலாம் பண்ணாது இந்த குரு பகவான். இப்போ வயசு ரீதியாக பார்க்குறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கு. வயசு ரீதியானாக்கா 24 வயசுலேருந்து ஒரு 30-32 வயசுக்குள்ளே, 32 வயசுக்கு மேலே ஒரு 55-56 வயசு வரைக்கும் இப்போ குரு தசை நம்ம பிரித்து இது பலன்கள் பார்ப்போம். ஏன்னா 24 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துரும். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்லா இருந்தாருனாக்கா அருமையான வேலை உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு பொதுவாகவே வேலை நல்லபடியாக கிடச்சிரும். அதே மாதிரி இதே லக்னமாக வந்தால் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். குரு நல்லா இருந்துச்சுனாக்கா வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கலாம். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். வேலை மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு, இடமாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு இந்த காலகட்டங்களில். அது கூட விரும்புகிறவங்களுக்கு தான். இடமாற்றங்கள் நான் கேட்டுட்ருக்கேன், கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ இடமாற்றங்கள் கிடைக்கும். வேலை மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள், அது இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்கள். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா சந்திரனோட நட்சத்திரம் இந்த குரு ஏறி இருக்கணும், இல்லை குருவோட சம்மந்தப்பட்டிருக்கணும் சந்திரன், இல்லை ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கணும். ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா வெளிநாடு கன்ஃபார்மாக சொல்லிடலாம். வெளிநாடு இந்த டைமில் போவாங்க, முயற்சி பண்ணால் போவாங்க. அந்த மாதிரி ஆசைகள் இருந்துச்சு, அங்கே போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுனாக்கா கன்ஃபார்மாக வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இல்லைனா இங்கேயே இருந்து கூட ஒரு வெளிநாடு கம்பெனி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம், டாலர் வருமானம், ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி சாஃப்ட்வேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா,
அது மாதிரி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணம் அப்படிங்கிறது குரு கொடுக்க வேண்டியது தான். இந்த வயசில் 24 வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு தசையில் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு திருமணத்தை ஏன் கொடுக்கல? ஒரு சில பேருக்கு, ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா குரு தசை கொடுத்துரும் திருமணத்தை. ஆனால் அதிகப்படியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை வந்த பிறகு திருமணங்கிறது ரொம்ப லேட் ஆகுது, நிறைய வரன்கள் வந்து கட் ஆகுது, மனசுக்கு பிடிச்ச வரன்கள் இல்லை, அது மாதிரி அலக்கழிப்பை நிறைய கொடுக்கும் இந்த குரு தசைங்கிறது. ஏன்னா 7ஆம் அதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. குரு தசை வந்துட்டால் திருமணம் நடக்கணும்னு கிடையாது. உங்கள் சுயஜாதக அடிப்படையில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லா இருந்துச்சுனாக்கா உடனே திருமணம் நல்லபடியாக கூடி வந்துடும். இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அதனால் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குறது, 7ஆம் அதிபதியோட தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. ஏன்னா 7ல் வந்து சனி இருக்கிறாரு, ராகு 6ஆம் இடத்துல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை, இன்னொன்று 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த குரு தசையில் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணம் நல்லாவே கூடி வந்துடும். திருமணத்தில் ஏதாவது நெருக்கடிகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கல, கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனைகள், இது எல்லாமே தீர்வாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்துல கேது, இது நல்லது, ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. ஜென்ம ராசியில் கேது இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வந்தது. அதனால் இப்போ அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கிடையாது. ஏன்னா ஜென்ம ராசியில் கேது இருந்துச்சுனாக்கா மன உளைச்சல்கள், எதையுமே சரியாக முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீங்க. அது மாதிரியெல்லாம் இருந்த சூழ்நிலைகள் மாறி இப்போ தெளிவான முடிவு எடுப்பீங்க. இது கோச்சார ரீதியான பலன்கள். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை நன்மையே செய்யலை, குரு தசை ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் அமையலை, கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் குரு சரியில்லை. ஏன்னா குரு தசை அப்படின்னாக்கா பொதுவாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும், அது கொடுக்கும் இது கொடுக்கும், குரு தசை மாதிரி கொடுக்கறது எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு இவர் அவயோகராக வந்து தசை பண்ணிச்சுனாக்கா அவயோக பலன்களை தான் கொடுக்கும். அதாவது மறைமுக சுப தொடர்பு. இப்போ நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன், இப்போ நல்லாவே இருக்குது. ஒரு சில மறைமுகனாக்கா 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா மறைமுக சுப தொடர்பு. இப்போ எதுவுமே பண்ணாது, இப்போ நல்லதே பண்ணிட்டு வரும். ஆனால் அதுவும் இல்லாமல் நேரடியாக 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து அவயோக நட்சத்திரம் ஏறி தசை பண்ணியிருந்ததுனாக்கா நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு வழி பிறக்காதா, நம்ம குரு தசை நல்லா இருக்காதா, ஏன் நிறைய வீடியோ பார்ப்பாங்க, இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குரு தசைக்கும் பார்க்கும்போது குரு தசை நடக்குது அவங்களுக்கு. ஆனால் கன்னி ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல குரு தொழிலை கெடுக்குமா வேலைக்கு கெடுக்குமா, கெடுக்காது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் குரு தசை ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய இதுவாக தான் இருந்திருக்கு அந்த தசைங்கிறது. சரியான வேலை வாய்ப்போ தொழில் அமைஞ்சிருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அவயோக நட்சத்திரம், அவயோக லக்னம், அப்படி இல்லைனாக்கா அவயோக கிரகங்களோடு சேர்ந்துருக்கிறது, ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பலன்கள், அதாவது குரு கொடுக்க வேண்டிய காரகத்துவங்களை கொடுக்காது, அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்போது லைஃபுங்கிறது உருண்டு ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு எண்ணங்கள் இருக்காது, இப்போ குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காது. இது மாதிரி நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு என்னென்னலாம் கஷ்டம் வரும், குருவால் என்னென்னலாம் கஷ்டம் வரும், தொழிலில் பிரச்சனை வரும், வேலை வாய்ப்பில் பிரச்சனை வரும். இது தசை சரியில்லைன்னா. ஒரு சில பேர் நல்லாவே இருக்கிறாங்க, அதாவது குரு தசையில் நல்லாவே இருக்கிறாங்க, ஏதோ போயிட்டுருக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. இதே குரு தசையில் கன்னிராசிக்கு நல்ல அருமையான நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, நல்ல ஒரு பண வரவு, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, பசங்களோட வளர்ச்சி, இது எல்லாமே ஒரு கட்டத்தில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே சொல்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் நான் என்ன சொல்கிறது, ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. குருதசை எனக்கு வந்து கன்னிராசிக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, 7ஆம் இடத்துல சனி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, 6ல் ராகு அருமையான டைம்னு சொன்னாங்க, நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து தொழில் ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு கேட்டால் இது கோச்சார பலன்கள் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் குருதசை அப்படிங்கிறது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான காரணம் மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா முடியாது. அதனால் வந்து நல்லது செய்ய முடியாது, நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அப்போ எப்பவுமே அப்படின்னு சொல்ல முடியாது. முதல் 10 வருடம் ஒரு பலன், பின்னாடி 6 வருடங்கள் இந்த குருதசை ஒரு பலன் கொடுக்கும். அதாவது உங்கள் லக்கண யோகர், அதாவது வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணம் வந்து குருவுக்கு நட்பு லக்கணமாக இருந்தால், குரு நன்மை செய்யக்கூடிய லக்கணமாக இருந்தால் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நல்லது பண்ணிடும், பின்னாடி 6 வருஷம் கெடுதல் பண்ணும். அதே அந்த குரு பகவான் பகை கிரக லக்கணமாக ஏறிச்சுனாக்கா, பகை கிரக லக்கணத்தில் உக்காந்துச்சுனாக்கா, இப்போ இதுக்கும் பகை கிரக வீடு, இதுவும் பகை கிரக வீடு, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நன்மை செய்யாது. முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது
கெடுபலன்களை கொடுத்துட்டு அந்த பகை கிரக வீடு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சுக்கிர புத்தி ஆரம்பித்த பிறகு, அதாவது சுக்கிர புத்தி ஆரம்பித்த பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. அப்போ பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். இது வந்து ரொம்ப ரேர், எல்லாருக்குமே அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் வந்து அஷ்டம சனி அப்படின்னு ஒன்று வரக்கூடாது, 7 சனின்னு ஒன்று வரக்கூடாது. இப்போ அஷ்டம சனி கிடையாது, 7 சனி கிடையாது, அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களை நீங்கள் நம்பலாம் இந்த அவயோக லக்னமாக இருந்தால். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது வரைக்கும் கஷ்டத்தில் வருது, நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, குருதசை ஆரம்பித்து ஒரு 5-6 வருடம் ஆகுது, எனக்கு எந்த வித வளர்ச்சியும் இல்லை, கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா சுக்கிர புத்தி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சுக்கிர புத்திக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை குருதசை ஆரம்பித்து நான் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறேன், முதல் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறேன், நல்லாவே போயிட்டுருக்கு, பரவாயில்ல, லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா சுக்கிர புத்தி ஆரம்பித்த பிறகு அதன் பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி எல்லாம் வந்து கொஞ்சம் பலன்களை கம்மி பண்ணி கொடுக்கும். அப்போது இந்த சுக்கிர புத்தி ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு லைஃப் நல்லாவே இருக்கும். அஷ்டம சனியில் கூட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் முதலீடு கொஞ்சம் கம்மி பண்ணி போடணும். அந்த டைம் சுக்கிர புத்திக்கு அப்புறம் முதலீடு வந்து கம்மி பண்ணுறது நல்லது. எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க, ஆனால் தொழில் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா வேலை நல்லாயிருக்கும். 10 குடைவன் நல்லா இருந்துச்சுனாக்கா தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வரக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அது சேமிப்பு, நீங்கள் வேலையிலேருந்து வந்தாலும் சரி அந்த சேமிப்புங்கிறது கம்மியாக இருக்கும். தொழிலிருந்து வந்துச்சுனாக்கா அந்த பணங்கிறது சேமிப்பு கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் எந்த வித வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் தொழிலில் நல்லா இருப்பீங்க, வேலையில் நல்லா இருப்பீங்க, பணம் வரும். ஆனால் எந்த பக்கம் வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில். அதாவது யோகம் செய்யக்கூடிய லக்னமாக இருந்தால் முன்னாடி 10 வருஷம் நல்லா பண்ணிட்டு பின்னாடி கெடுபலன்களை கொடுத்துரும். அவயோகம் செய்யக்கூடிய லக்னமாக இருந்தால் முன்னாடி 10 வருஷம் வந்து கெடுபலன்களை கொடுத்துட்டு பின்னாடி 6 வருடம் நல்ல பலன்களை கொடுத்துரும். அது மாதிரி பிரிச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நல்லா இருக்கிறீங்க, பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் முதலீடு கம்மி பண்ணுங்கள், கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், எதுலேயுமே தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும். அதே மாதிரி இப்போ கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தை தாராளமாக நீங்கள் நம்பலாம். அந்த சுக்கிர புத்திக்கு அப்புறம் 6 வருடத்தை நீங்கள் நம்பலாம். ஆனால் இடையில அஷ்டம சனி வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டோட்டலாகவே முதலீடு எல்லாத்துலேயுமே சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்றபடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துரும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க தனியார் துறையில் நல்ல ஒரு பொசிஷனில் வேலையில் இருக்கிறாங்கன்னாக்கா அவங்க சுய ஜாதகத்தால் 4ஆம் இடம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கும். இவரே 4ஆம் அதிபதி தான் ராசிக்கு. இப்போ 10ஆம் இடத்துல வராரு. ஒரு வேலை மாற்றம், ஒரு இடம் மாற்றம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் அந்த ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது சம்பள உயர்வு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வேலை ரீதியாக கொடுத்துட்டு வேற ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி இல்லையா, ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று நல்லா இருக்காது. 7 குடையவன் 4ஆம் அதிபதி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது, எதையுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தைகள் ரீதியாக நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். பசங்களோட வளர்ச்சி உங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக அப்படின்னா கூட குழந்தைகளோட வளர்ச்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும், சிறப்பாகவே இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு தசை பெருசாக கெடுக்காது. இப்போ கோச்சார ரீதியாக நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். கோச்சார ரீதியாக நம்ம 10ல் இருக்க குரு நல்லா இருக்குது, 7ல் சனி இருக்குது, 6ஆம் இடத்துல ராகு இருக்குது, இது எல்லாமே சொல்லலாம். 6ல் ராகு இருக்கா என்ன 6ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுனாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு அதிகமாக போக வைக்கும். அதாவது இங்கே எந்த வேலை பார்ப்பீங்க, அடிக்கடி வெளியூர் போகிற மாதிரி, இல்லை வெளிநாடு போயிட்டு வர மாதிரி, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, இது மாதிரி நிறைய கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும். இது வந்து ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, தசையும் குரு தசை அப்படிங்கிறதுனால குரு கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா இந்த குரு தசைங்கிறது அமோக வளர்ச்சி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த குரு தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய அமைப்புகளுக்கு நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கஷ்டப்படக்கூடிய, ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, குரு தசை எனக்கு வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் தெளிவாக புரிஞ்சிங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. மறைமுக சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாவே இருக்குது. இருந்தாலும் இந்த குரு தசைங்கிறது உங்களுக்கு கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, நல்லதை கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. எப்போ கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இதில் பயணம் பண்ணணும் அந்த குரு தசையில் மட்டும். அப்படி பயணத்தை நீங்கள் பண்ணிங்கனாக்கா நல்லாவே இருக்கும். நீங்கள் தொழில் பற்றி நான் தாராளமாக சொல்லிட்டேன், திருமணத்தை பற்றி நான் சொல்லிட்டேன், வேலை வாய்ப்புகளையும் நான் சொல்லிட்டேன். குரு தசையில் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக நீங்கள் அந்த குரு தசையை ஹேண்டில் பண்ணுங்கள்.
இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னி ராசியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை தசாபுத்தி ரீதியாக குரு பகவான் கொடுப்பார். நன்றி.